ஒரு பக்கம் என்னடானா டிஎம்கே, இன்னொரு பக்கம் என்னடானா பிஜேபி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர். இப்படி வெளியில் இருக்கிற கட்சிக்காரங்களாம் மாற்றி மாற்றி அடிக்க கடைசியாக டிவிகே கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே தளபதியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க அட்டாக் பண்ணுறது கூடலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கான காரணமாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது தான் எங்கேயோ இடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுகவில் இருந்து விலகி தாவேகால இணைஞ்ச கில்லி சுகர்ணா அப்படிங்கிற ஒரு நபர் மகளிர் தினத்தை முன்னிட்டு 2000 பேருக்கும் மேலே ஆட்களை திரட்டி ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் விழுப்புரத்தினுடைய மாவட்ட செயலாளர் மோகன் அதை புறக்கணிக்கிற விதமாக இருசக்கர வாகனத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை கூட்டிட்டு குறுக்கு வழியில் போனதா ஒரு விமர்சனம் ஒன்று வச்சிருக்கிறாரு. அதே போல அங்கே நடந்த பொதுக்கூட்டத்திலையும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து வந்தாலுமே கூட அவங்களுக்கு பதவிங்கிறது வழங்கப்படாது அப்படின்னு சொன்னார். இவர் பேசுனதுலையும் நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஆனந்த் அவர்களுடைய பேச்சு கேட்டு டென்ஷனான கில்லி சுகர்ணா தன்னோட எக்ஸ் தளத்திலையும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் தளத்திலையும் ஆதங்கத்தோட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் புசி ஆனந்த் அவர்களுக்கு அரசியல் அறிவே இல்லை, இப்படியான ஆட்களை கூட வச்சுருந்தா 2026 டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த 2000 பேரை திரட்டின நிகழ்வுல கூட இவரோட சேர்ந்த மற்றொரு நபர் அரசியல் அறிவு இருக்கிறவங்கள கூட வச்சுக்கோங்க, இல்லாட்டினா காணாமல் போயிடுவீங்கன்ற மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சாரு. ஒரு பக்கம் இவங்களுடைய கருத்துக்களை மதித்து ஏற்றுக்கொண்டாலும் இவங்க என்ன மாதிரியான கருத்தை எதுக்காண்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவேகாவோட வளர்ச்சியில் இவங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது இவங்க சொல்கிறபடியே அரசியல் அறிவு உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அதுதான் உட்கட்சி போராட்டம். இன்னைக்கு அரசியல் களத்தில் பிரபலமாக இருக்கிற சேகர் பாபு, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாருமே ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினவங்க தான், அல்லது அவங்க ஏற்கனவே இருந்த கட்சியை பற்றி பகிரங்கமாக வெளியில் முரணான கருத்துக்களை கூறி எதிர்த்தவங்க தான். ஆனால் இதெல்லாம் இவங்க ஒரு நாள் 2 நாளில் செய்யலை. கட்சிக்குள்ள இவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருந்தபோது முதல் கட்டமாக மாவட்ட குழு, செயற்குழுன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளத்திலையும் அவங்களுக்கான உரிமைக்காக உட்கட்சி போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தியிருப்பாங்க. எந்த ஒரு போராட்டமும் கை கொடுக்காத பட்சத்தில் மீடியாவை சந்தித்து மறைமுகமாக விமர்சிக்கிறது, நூதன முறையில் சில விஷயங்களை பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா கட்சியோட வளர்ச்சிங்கிறது அவங்களுக்கும் முக்கியம். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களால் தான் அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுக்கப்படுது. அந்த ஒரு நபருக்காக மொத்த கட்சியும் டேமேஜ் பண்ணுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. எப்போ அவங்க எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்கன்னா, ஒன்று அவங்க வேற கட்சிக்கு போகும்போது, அல்லது வேற புது கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ இதுக்கு முன்னே இருந்த கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் தாவேகால அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. எல்லாருமே தாவேகா நல்லா இருக்கணும்னா, தாவேகா டெபாசிட் வாங்கணும்னா அரசியல் அறிவுள்ளவங்கள கூட வச்சுக்கோங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு தாவேகால இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தாவேகாவினுடைய தீவிர தொண்டர்களை விமர்சிக்கிறது தான் இங்கே தாவேகாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, இவங்கெல்லாம் எதுக்காண்டி இவ்வளோ பெரிய விமர்சனத்தை தாவேகா முன்னாடி வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால், எல்லாமே பதவிக்காக. நாங்கள் அப்படி உழைச்சோம், இப்படி உழைச்சோம், அவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு பதவிங்கிறது கொடுக்கல. எந்த ஒரு இடத்துலையும் தாவேகா மக்கள் பிரச்சனையே பேசலை. தாவேகா அரசியல் கொள்கைகள் சரியில்லை, இப்படியான கருத்துக்களை முன்வச்சு தாவேகா தொண்டர்கள் விஜய் மீதும் தாவேகா மீதும் விமர்சனத்தை முன்வைக்கல. மாறா பணம் இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க, உழைக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க, எங்களை நிகழ்ச்சி நடத்த விட மாட்டாங்க, எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, எங்களை முன்னேற விட மாட்டாங்கன்னு முழுக்க 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 அவங்கள பற்றி மட்டுமே சுயநலமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கட்சியில் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு, ஆரம்பத்துலேருந்து வேலை பார்த்தவங்களுக்கு பதவிங்கிறது வழங்கப்படணும். ஆனால் அது கிடைக்கலன்ற விரக்தியில் ஒட்டுமொத்த கட்சியுமே அவமானப்படுத்துகிற மாதிரி, அதனோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி பொதுவெளியில் அந்த கட்சியை தாக்கி பேசக்கூடாது. மாறா உட்கட்சி போராட்டங்கிறத நடத்தணும். நிஜமாவே தாவேகாவுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறீங்கன்னா, உங்களோட களப்பணியை நீங்களே நேரடியாக களத்தில் இறங்கி தொடர்ச்சியாக செய்யும்போது தலைமையோட கவனத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. அப்படி பெறலைனாலும் உண்மையாகவே கட்சிக்காக உழைக்கிறவங்க யார் அப்படிங்கிறத உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, உங்களோட மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் ஆவீங்க. உங்களுக்குன்னு ஒரு கூட்டங்கிறது சேரும், உங்களுக்குன்னு ஒரு ஆதரவான நிலைப்பாடுங்கிறது கட்சிக்குள்ளே எடுக்கப்படும். உண்மையாகவே கட்சி வளரணும், தாவேகா விஜய் அவர்கள் அரசியலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தொண்டனும் போட்டி, பொறாமை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் இருப்பான். அப்படி இருக்கிற கூட்டம் கண்டிப்பாக கட்சிக்காக உண்மையாக இருக்கிறவங்கள ஆதரிக்கும், பணம் செல்வாக்கு இருக்கிறவங்கள தவிர்த்திடும். உதாரணத்துக்கு நாமக்கல்லை சேர்ந்த தீபன் சக்கரவர்த்தி, கோவையை சேர்ந்த வைஷ்ணவி, இவங்கெல்லாம் எந்த ஒரு பதவி கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பில் தாவேகால சேர்ந்துருப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் சத்தியமாக தெரியலை. ஆனால் அவங்களாலான ஒரு முயற்சியை தாவேகா சார்பில் இருந்து இந்த சமூகத்துக்கு அவங்களால ஒரு முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசியல் களத்தில் நிற்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத சோஷியல் மீடியா வாயிலாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக தாவேகா அப்படின்னு சொல்லும்போது விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த்,
இப்படி இன்னும் ஒரு சில முக்கிய நிர்வாகிகளை எல்லாத்தையுமே தாண்டி தாவேக்கான்னு சொன்னதும் கோவையை சேர்ந்த வைஷ்ணவி, நாமக்கலை சேர்ந்த தீபன் சக்கரவர்த்தி இவங்களோட முகங்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நினைவில் இருக்கும். அதே மாதிரி பதவி கிடைக்கலன்ற ஆதங்கத்தில் பேசுகிறவங்க எல்லாருமே தாவேக்கா ஒரு மாற்று சக்தின்னு நினச்சி தான் நாங்கள் கட்சிக்குள்ளே வந்தோம் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. மாற்று சக்தியை விரும்பி வந்தவங்க யாரும் பதவி இருந்தால் தான் வேலை பார்ப்போன்னு சத்தியமாக சொல்ல மாட்டாங்க. அங்கீகாரம் கொடுத்தா தான் வேலை பார்ப்போன்னு சொல்ல மாட்டாங்க. காசு செலவு பண்ணி பொருளாதார நஷ்டத்தை சந்தித்து அவ்வளோ மெனக்கெட்டலாம் மக்கள் பணி செய்யணுன்ற அவசியமே இல்லை. மக்களாக நின்று அவங்களோட பிரச்சனைகள் என்னென்னன்றதை அட்ரஸ் பண்ணி அவங்க கூட களத்தில் நிற்கிறவங்க தான் உண்மையான அரசியல் கட்சி தலைவர்கள். அப்படி நிற்கக்கூடிய எத்தனையோ தாவேக்கா தொண்டர்களை சமீபத்தில் பல செய்திகளில் பார்த்துருப்போம். அவர் சொன்னதில் ஒரு சில பாயிண்ட்கள் வேலிடாக இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்த கட்சியையும் டேமேஜ் பண்ணுற மாதிரி, கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி இப்படி பகிரங்கமாக பேசுகிறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.